Hi, NCRT Grade 11, Chapter 7 Equilibriumல book back questions பார்க்குறோம். Question number 7.4. Write the expression for the equilibrium constant Kc for each of the following reaction கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம Kc எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்க. Kc Kp தெரியலப்பா. ரியாக்டன்ட் அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், கேசிக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு த பவர் ஸ்டாச்சியோமெட்ரி டிவைட் பை என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Kc அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டு த பவர் ஸ்டாச்சியோமெட்ரி டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு த பவர் ஸ்டாச்சியோமெட்ரி. ஸோ மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் இருந்தால் அதோடைய கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளேல வரும், ரைட்? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராடக்ட்டில் 2NOCl2 இருக்குது. ஸோ அப்போ நான் எழுதும்போது என்ன பண்ணுவேன், Kc தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO ஸ்கொயர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 டிவைடட் பை என்ன போட்டுங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOCl பவர் 2. இது Kc. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் 2CuNO3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ Kc தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதிக்கலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 2CuO, ரைட்? அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 பவர் 4 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 டிவைடட் பை டிவைட் ரொம்ப மேலே போயிடுச்சு. இதுதான் ஸோ என்ன வரும், டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CuNO3 2 டைம்ஸ், ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு வரக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன்னுக்கு, ரைட்? இப்போ இதுக்கு நான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எழுத போகிறேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எழுதும்போது இப்போ ஆக்சுவலாக கான்சன்ட்ரேஷன் டேர்ம்லாம் நமக்கு சாலிட்ஸுக்குலாம் 0 வந்துடும். ஸோ அப்போ அந்த சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே 0 1 ஆயிரும். ஸோ இது 1 போட்டுக்கலாம், அகைன் இதுவும் நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ அடுத்தனா நமக்கு NO2வும் O2 மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ இந்த கேசியை நம்ம அல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பியூர் சாலிட்ஸை ரிமூவ் பண்ணோம்னா NO2 பவர் 4 இன்ட்டு O2, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ப்ராடக்ட்டில் பாருங்கள் எல்லாமே அக்வஸ் தான், ரைட்? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா CH3COOH அண்ட் C2H5OH, ரைட்? கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை Kc தட் இஸ் ஈக்குவல் டு ரியாக்டன்ட்டில் பாருங்கள் எஸ்டர் இருக்குது, CH3COO C2H5 எஸ்டர் அண்ட் வாட்டர் இருக்குது, பியூர் லிக்விடுக்கு 1. ஸோ அப்போ வாட்டரை நம்ம பியூர் எடுத்துட்டோம் அப்படின்னா நேரம் இது 1 ஆயிரும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எழுதிக்கலாம், ரைட்டா? அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரைட்? Fe3 ப்ளஸ் அக்வஸ் அண்ட் ப்ளஸ் 3OH அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அண்ட் இப்போ நம்ம இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிமூவ் பண்ணால் நேரம் நமக்கு இங்கே 1 ஆயிரும். அடுத்து இப்போ ஃபோர்த் ஒன்னுக்கு நான் Kc எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்டன்ட் அதாவது நமக்கு இங்கே ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது FeOH 3 டைம்ஸ் இருக்குது டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், Fe3 ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் 3 டைம்ஸ்னு எழுதிக்கலாம், பவரில் வரும், ரைட்டா? இப்போது நமக்கு என்ன தெரியும், இந்த Fe3 ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதுக்குடைய வேல்யூ நமக்கு என்ன வரும், 1 ஆயிரும், ஏன்னா சாலிடாக இருக்காங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் 1 பை அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்னுக்கு நான் Kc எழுதுனேன் அப்படின்னா 2IF5 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஸ்டேட்டே அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா IF5 டு த பவர் 2 டிவைடட் பை என்ன ஆயிரும் நமக்கு F2 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்கே அயோடின் சாலிடாக இருக்கிறதுனால நம்ம இதை ஒமிட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்னது இதோடைய ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், ரைட்? தேங்க்யூ.